வணக்கம், டாக்டர் புவனேஸ்வரன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான புது டாபிக், புதிய தலைப்பில் உங்கள்கிட்ட அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ், அதாவது இந்த மருந்துகள் மற்றும் மற்றவைகளை பரிசோதனை செய்யக்கூடிய அந்த ட்ரையல்ஸ் என்று சொல்லக்கூடிய அதை பற்றி சில விவரங்கள் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு மருந்து என்பது நமக்கு ஒரு மருந்தாக உபயோகப்படுத்துறதுக்கு முன்னால் இதை கண்டுபிடிப்பவர்கள் விஞ்ஞானிகள். அப்படி கண்டுபிடித்த மருந்தை சில மக்கள் முதல்ல பார்த்திங்கன்னா அதை இந்த மைஸ் என்று சொல்லக்கூடிய சில எலிகள் மூலம் உபயோகப்படுத்தி பார்ப்பாங்க. சில சமயம் பெரிய விலங்குகள், அது என்ன பெரிய விலங்குகள், பன்றி போன்ற விலங்குகளை உபயோகப்படுத்தி பார்ப்பாங்க. இதை ஃபேஸ் 1 ட்ரையல்னு சொல்லுவோம். இப்படி பரிசோதித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட சில மனிதர்களில் அந்த மருந்தை உபயோகப்படுத்தி பார்ப்பாங்க. அது என்ன இயக்கம், அது எதிர்பார்த்த இயக்கம் கொடுக்கிறதா, பக்க விளைவுகள் இருக்கிறதா அப்படிங்கிறது. இதை ஒரு ஃபேஸ் 2ன்னு சொல்லுவோம். மூன்றாவது பார்த்திங்கன்னா அதை ரேண்டமைஸ்டு கிளினிக்கல் ட்ரையல்ஸ், அதாவது இந்த மருந்து கொடுத்து சிலருக்கு எஃபெக்ட் எப்படி இருக்குது, என்ன பாதிப்பு இருக்குது, என்ன விளைவு இருக்குது, கொடுக்காம அவங்களுக்கு அதனால் என்ன இருக்குது அப்படின்னு 2 கம்பேரிசன் சொல்லக்கூடிய ஒத்து பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு ஃபேஸ் 3 கிளினிக்கல் ட்ரையல் சொல்லுவோம். அப்போ பொதுவாக இந்த மருந்து என்பது நம்முடைய உபயோகத்திற்கு வருவதற்கு முன்னால் விலங்குகளில் சிறிய விலங்குகள் பெரிய விலங்குகளில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். குறிப்பிட்ட ஒரு சில மனிதர்களுக்கு அதை செலுத்தி பார்த்து அதனுடைய விளைவுகளை கண்டுபிடிக்கணும். மூன்றாவது, பெரிய அளவில் நிறைய மனிதர்களுக்கு உபயோகப்படுத்தி அதன் காரணமாக அந்த நோய்க்கோ அந்த எதற்காக நம்ம அந்த மருந்தை கொடுக்க போகிறோமோ அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக ஒன்றும் இல்லை, உங்கள் ஆஸ்பிரின் மாத்திரை எடுத்துக்கங்க. இந்த ஆஸ்பிரின் மாத்திரை இருதயத்துக்கு நல்லதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் பலவிதமான ட்ரையல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கிளினிக்கல் ட்ரையல் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 செய்து இதை சாப்பிட்டா உங்களுக்கு நல்லது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதனால் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் என்பது ஒரு மருந்து கண்டுபிடிப்பதற்கு மிக மிக அவசியமான, கண்டுபிடித்த மருந்தை நாம் எடுத்துக்கொள்வதன் மூலம் நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்வதற்கு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அவசியம். இது ஒரு சின்ன உங்களை இதுக்கு பற்றி ஒரு விழிப்புணர்வு, அவ்வளோதான். வணக்கம்.